இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் கார்மினி செல்வம். இந்த படம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ, அவங்களுடைய ஃபேமிலி, ஒய்ஃபு, அவங்களுக்கு ஒரு பையன், இவங்கெல்லாம் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சிம்பிளான மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலி தான். அவங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு தினசரி அன்றாட ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹீரோ ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிகிட்டு இருக்கும் பட்சத்தில் இவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸாக நம்ம ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கையை தராதரத்தை நம்ம எப்படி உயர்த்தணும், இந்த மிடில் கிளாஸில் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம போகும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது, அப்போது அந்த பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதை விட இன்னும் வசதியாக நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு ஒரு மைண்டில் வருது. அந்த ஒரு பிளானிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த படத்தை பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. இவர் அந்த மாதிரி ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை ஒரு தராதரத்தை உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணுறாரு, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சமாளித்து இந்த ஒரு ஃபேமிலி எப்படி கொண்டுட்டு போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா கதை பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். நம்ம நாசர் படமாக இருக்கட்டும், வடிவேல் படமாக இருக்கட்டும், நம்ம பிரபு, இளையதிலகம் பிரபு அவங்க நடிச்சிருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் மாதவன், அந்த மாதிரி ஒரு படம் நம்மளாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி படங்கள்லாம் ஏற்கனவே வந்த ஒரு கதை தான் இப்போ இந்த படத்தில் ஒரு வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றி நம்மளுடைய தராதரத்தை உயர்த்தி கொண்டு வருமானத்தை பெருக்கி கொண்டு இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இதையெல்லாம் தாண்டி நம்ம இந்த சமுதாயத்தில் எப்படி ஒரு அந்தஸ்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. முயற்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதையில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகள் எப்படி வருது அப்படின்னா இந்த வாழ்க்கை தராதரத்தை உயர்த்தி கொண்டு வாழ நினைக்கும் போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. சமுத்திரகனி பேசக்கூடிய சில வசனங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு கண்டிப்பாக உகந்ததாக இருக்கும். அதே மாதிரி கௌதம் வாசுதேவ் மேனன் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதும் அவங்களுடைய நடிப்பை மிக தெளிவாக இந்த கேரக்டர் இந்த படத்துக்கு சூட்டபுளாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய சமுத்திரகனியோட ஒய்ஃபு, ஹீரோயின், அவங்களும் சரி, அவங்களுக்கு பையனாக நடிச்சிருக்கக்கூடிய, அதாவது சமுத்திரகனிக்கு பையனாக நடிச்சிருக்கக்கூடிய அந்த பையனும் சரி, இந்த கேரக்டர் இந்த படத்தில் கண்டிப்பாக நடிச்சு நிற்கிது. இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த படத்தோட இசை, இந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி அந்த ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன், அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபிலாம் கொடுத்துருக்குறது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். சரி, ஓகே. இந்த படத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, இந்த படத்தில் 2 மணி நேரம் 29 நிமிஷம் இந்த படம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் கதை ரொம்ப ஒரு ஸ்லோ மோஷனில் கொண்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். கதையை நகர்த்திட்டு போகிறதுங்கிறது மிகவும் ஒரு தொய்வு நிலை இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக இந்த கதை ஒரு சொல்லக்கூடிய விதம் சரி, ஆனால் அது இந்த கதையை இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளேயாக கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப ஸ்லோ மோஷனில் இந்த படத்தை கொண்டு போகிறதுங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்குன்னு சொல்ல முடியாது. அந்த வகையில் இந்த படம் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படத்தை பொறுத்த வரையிலும் ஒரு ஆவரேஜ் ஒரு டைம் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.